வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் டொமேட்டோ சேமியா செஞ்சுருக்கேங்க. பிரியாணி டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்ற உணர்வே ஏற்படும். அந்த அளவுக்கு இந்த பிரியாணி நான் செஞ்சுருக்கேன். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். ஏற்கனவே இந்த வீடியோ வேறு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக போட்டிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முந்தி. இப்போ நான் இதை திரும்பியும் வேறு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸு வைஸில் வேறு மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி சேமியாவை நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதுலேயே வறுத்த சேமியான்னு தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றி வறுத்தா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம சாதாரணமாக ப்ளெயின் சேமியா செய்யும்போது கூட இந்த மாதிரி வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்குங்க, நல்லா இருக்கும். நான் புதுசாக வந்தவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேச்சுலர்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இது அவங்க ஒரு நாளைக்கு சேமியாவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அதுக்காக சொன்னேன். இப்போ பட்டை, லவங்கம், ஒரு 2-3 லவங்கம், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போயே நான் முதல்ல இப்போ போட்டால், அதாவது பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் அடி பிடிக்கும். இந்த மாதிரி தட்டி போட்டால் கொஞ்சம் அடி பிடிக்காது, அவ்வளவே தான். இப்போ நான் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா பாருங்கள், எண்ணெய் எப்படி இருக்குது. எண்ணெயே இல்லை, எல்லா வெங்காயத்தில் தான் ஏறி இருக்குது. அதாவது பிரிஞ்சு எண்ணெய் வரல, அந்த மாதிரி தான் அங்கே இருக்கணும். சேமியெல்லாம் நிறைய ஆயில் ஊற்றினா சாப்பிடவே முடியாது. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போது நம்ம ஒரு மீடியம், கண்ணாடி பதத்துக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம வதக்கணும் இந்த வெங்காயத்தை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பழம், 2 தக்காளி பழம் இதில் சேர்த்தணும். அரைச்சி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு கூட அந்த காலத்துலலாம் அரைச்சியும் போடுவாங்க, கட் பண்ணியும் போடுவாங்க. 2 விதமாகவும் போடுவாங்க. அரைச்சி போட்டால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் அரைச்சி போட்டாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் போட்டேன். இப்போ நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் நான் தயிரும் சேர்த்திட்டேன். இப்போ நல்லா இந்த கிரேவி நல்லா சுண்டணும். நல்லா சுண்டும்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். ஏன்னா பிரியாணி டேஸ்ட்டுக்கு நான் கொண்டு வரும்போது நெய் இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் நெய்யும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு பிறகு நல்லா சுண்ட விடலாம். பாருங்கள், இந்த அளவு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த மசால் நல்லா, அதாவது பச்சை வாசனை போய் நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும். இப்படியே கூட எடுத்து பிசைஞ்சு நம்ம சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு இது நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நெய்யும் ஊற்றியாச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ 250 கிராம் அளவு நான் சேமியா போட போகிறேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். பிரியாணி டேஸ்ட்டு கொண்டு வரத்துக்காக தான் இந்த நெய் போட்டிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நான் 250 கிராமுக்கு 500 மில்லி தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம், ஒரே தடவை தூக்கி போடக்கூடாது. இது நான் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக சொல்கிற டைலாக் இது. இப்போ நான் நல்லா கலந்து விட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டோம்னா ஈவனாக ஆகிடும். இப்போ எல்லாம் தூக்கி ஒன்றா போட்டு
ஒன்றா கலக்கும்போது நமக்கு கொஞ்சம் அது வெயிட்டாகவும் இருக்கும். அங்கங்கே வெந்து வேகாத மாதிரி கூட எங்கேயாவது இருக்கும். அதனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். எந்த ஒரு ரவை கூட அப்படி தான் போடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் இந்த சேமியா இழுத்துக்கிற வரைக்கும் நாம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கிண்டினா போதும். அவ்வளோதாங்க, பிரியாணி டேஸ்ட்டில் டொமேட்டோ சேமியா ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஃபங்க்ஷன் கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இப்போ காட்டுங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இது கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது என் விஷயத்தில் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். நான் பட்னியாக கூட கிடப்பேன், ஆனால் என்னுடைய சாப்பாடை கொடுத்துருவேன். இப்போ கொத்தமல்லி தழை தூவியாச்சு. பாருங்கள், அருமையான சேமியா, டொமேட்டோ சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெங்காய பச்சடி செஞ்சுருக்கேன். ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.